ஹேய், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜயகுமாரி. இன்றைக்கி நம்ம ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முள்ளங்கி பக்கோடா. முள்ளங்கின்னா அந்த வாசனை சில பசங்களுக்கெல்லாம் பிடிக்காது, பெரியவாளுக்கும் பிடிக்காது. ஆனால் இதை மாதிரி பக்கோடா செய்து கொடுத்தீங்கன்னா முறுன்னு சூப்பராக இருக்குங்க. செய்யறதும் குயிக்காக செய்திடலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முள்ளங்கி பக்கோடா பண்ணுறதுக்கு 100 கிராம் முள்ளங்கி எடுத்து தோல் சீவி இதை மாதிரி கொப்பரை திருவிழில் துருவி வச்சுருக்கேன். அதை ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் இந்த முள்ளங்கியை போட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ காரமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய சேர்த்திங்கன்னா நிறைய காரம் சேர்க்கணும். கொஞ்சம் கறிவேப்பிலை பொடியாக கட் பண்ணது, ஒரு துண்டு இஞ்சி துருவினது, 2 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸு. நீங்கள் இது இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் தான். அதை இதை போட்டு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலை எடுத்து மிக்சியில் அரைச்சி அந்த பவுடர், ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயப்பொடி, ஒரு அரை ஸ்பூன் உப்பு, இதுக்கு பைண்டிங்க்கு அரிசி மாவு 4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தேவையான அளவு போட்டு பசஞ்சுக்குங்க. இதுக்கு தண்ணி விடக்கூடாது, இதே சரியாக ஆகிடும். அப்படி இல்லைன்னா ஒன்றா ரொம்ப டைட்டாக இருந்தால் ஒன்றா தண்ணி விட்டுங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம். சைடில் எண்ணெய் காஞ்சின்னு இருக்குது, அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து இதில் விட்டுக்கலாம். சூடாக இருக்கும், அதனால் ஒரு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த எண்ணெயில் பக்கோடா மாவு எடுத்துட்டு இப்படி கிள்ளி போடணும். உருட்டி போடக்கூடாது, அப்படியே நம்ம மெது பக்கோடா போடுவோம் பாருங்க, கிள்ளி அதை மாதிரி போடணும். முள்ளங்கி சாப்பிடாத குழந்தைங்க கூட சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ இதை கொஞ்சம் நேரம் வேகட்டும், பார்க்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆனதும் திருப்பி விடணும். இப்போ இதெல்லாம் நல்லா மொறுன்னு பொரிஞ்சு வந்துடுத்து. இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். சுவையான முள்ளங்கி பக்கோடா ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது முறுன்னு ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் டீ டைமில் இதோட கச்சப்பு இல்லைன்னா சாஸு சட்னி எதோட ஒன்றாலும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கும் பண்ணி கொடுங்க. மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவளாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.